ஹாய் கைஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆப் தான் பார்க்க போகிறீங்க. ஒரு நாளைக்கு 500 1000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்ல. நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். எப்படி நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸ்கிப் பண்ணால் மட்டும் வீடியோ பாருங்கள். ஓகேவா? நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. தயவுசெய்து சொல்கிறேன், ஸ்கிப் மட்டும் பண்ணிடாதீங்க. இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க்னு கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக க்ரோமில் போயிட்டு டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே கெட்டுன்னு கொடுத்துருங்க. க்ரோமில் போனீங்கன்னா கீழே கெட்டுன்னு கொடுத்து அப்படியே க்ரோம் வழியாக ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா நம்பரு, பாஸ்வேர்டு, ஓடிபி இதை 3 கொடுத்து ரெஜிஸ்டர் மட்டும் உள்ளே வந்துடுங்க. வந்தோடனே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சைன் அப் போனஸ் 10 ரூபா, 5 ரூபா, 50 ரூபாக்குள்ளே ஏதோ ஒரு அமௌண்ட்டு தருவாங்க. அது உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் ஆட் கூட பண்ணலாம். ஆட் பண்ணின்னு இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு 100 ரூபா ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 200 ரூபாயே கிடைக்கும். ஃபஸ்ட்டு 30. அதனால் நீங்கள் எவ்வளோ முடியுதோ அதை ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான், ஆட் பண்ணுறது பண்ணாதும். சரி, இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு அமௌண்ட் இருக்குது. அதை வச்சு எப்படி ப்ளே பண்ணுறது நான் சொல்லிடல. இப்போ என் அக்கௌண்ட்டில் 700 ரூபா கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது. அதை கிளிக் பண்ணோம். இங்கே வந்து ராக்கெட் கேம் மாதிரி ஒன்று இருக்கா, அதை கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்தோடனே அதை தான் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னே என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆட்டோ ப்ளேன்னு இருக்கா, அதை ஆட்டோ ப்ளேயை கிளிக் பண்ணி டூன் மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. ஏன் ஆட்டோ ப்ளேயை நான் டூன் கிளிக் பண்ணுறேன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து இப்போ இந்த ஒரு ராக்கெட் ஏறுதில்ல, அது 2 கிட்ட வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ஏறிடும். 1 ரூபா கட்டினீங்கன்னா 2 ரூபா ஏறிடும். ஓகேவா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ராக்கெட் எவ்வளோ தூரம் போகுதோ அது வரைக்கும் போயிட்டே தான் இருக்கும். நீங்கள் கீழே வந்து ஸ்டாப் கெட் மணி அது கொடுக்குற வரைக்கும் அப்படி தான் போகும். இப்போ என்ன பண்ணுறேன்னா பெட் அமௌண்ட்டில் 2 ரூபான்னு கட்டியிருக்கேன். நம்ம கட்டுறது தான், எவ்வளோ கட்டுறதுன்னு கட்டிக்கலாம். நம்ம கட்டுறது தான். இப்போ என்ன ட்ரிக்குன்னு நான் சொல்லிடுறேன். மேலே பாருங்களேன், ரெட் கலரில் 1.01 அப்படின்னு விழுந்தால் மட்டும்தான் பெட் பண்ணணும். நான் சொல்கிற டிக்கு அதில் மட்டும்தான் ஒர்க் ஆகும், மற்ற எதுலேயும் ஒர்க் ஆகாது. 1.01 அப்படின்னு விழுந்தால் பெட் பண்ணுங்கள். இப்போ ஒரு 5 லெவல் ஃபண்டு வச்சுக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா தான் சொல்கிறேன். 5 லெவல் ஃபண்டு வச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கெல்லாம் நான் 4 லெவலே போதும். ஆனால் நீ 5 லெவல் ஃபண்டு வச்சுக்கோங்க, அதுதான் சேஃப்டியாக இருக்கும். இப்போ 5 லெவல்னால் 2 ரூபா கட்டுறீங்க, லாஸ் ஆகிடுச்சுன்னா 5 ரூபா கட்டுங்க. 2.5 மடங்கு அதிகமாக கட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். 2 ரூபா கட்டி லாஸ் ஆகிடுச்சுன்னா 5 ரூபா கட்டுங்க. 5 ரூபா கட்டி லாஸ் ஆகிடுச்சுன்னா 13 ரூபா அது மாதிரி கட்டுங்க. அதுவும் கட்டி லாஸ் ஆகிடுச்சுன்னா 44 ரூபா கட்டுங்க. கன்ஃபார்ம் வின் ஆயிரும். 44 ரூபாவில் அதுக்கு மேலே போகாது. அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ 1.01 விழுந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ப்ளேன்னு கொடுக்குறேன். இப்போ ப்ளேன்னு கொடுத்துட்டேன். ஓகேவா? ரெடி டு ஸ்டார்ட்னு இருக்குது. இப்போ ப்ளேன் கொடுத்துட்டு திரும்பி 1.01 உழுகலாம். திரும்பி இப்போ டேக்குன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மணி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், டேக் ஆயிரும். இப்போ வந்து லாஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா 4 ரூபா கட்டணும். ஓகேவா? இப்போ 4 ரூபா கட்டி ப்ளேன் கொடுத்துருக்கேன். இப்போ 4 ரூபா கட்டியிருக்கேன். இப்போ பாப்பா வின் ஆகுதா லாஸ் ஆகுதானே. இப்போ டேக்குன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்த அமௌண்ட்டு அப்படியே வந்துடும், ப்ராஃபிட்டில் தான் வரும். இப்போ பாருங்கள், திரும்பி 4 ரூபா கட்டி எனக்கு லாஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா 8 ரூபா கட்டுறேன். ஓகேவா? 8 ரூபா கட்டுறேன். 8 ரூபா கட்டி வின் ஆகுதா லாஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். பாருங்கள், எனக்கு வின் ஆகிடுச்சு. 8 ரூபா கட்டி இப்போ எனக்கு 16 ரூபா வின்னு. எப்படி இருந்தாலும் 2 ரூபா ப்ராஃபிட் தான். ஓகேவா? திரும்பி 1.01 விழுந்தோடனே ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? நீங்கள் எந்த ஒரு கஸ்டமர் திரும்பி பாருங்கள் 1.01 விழுந்துருச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன்னா ப்ளேன்னு கொடுக்குறேன். திரும்பியும் கொடுத்துருக்கேன். எனக்கு 3வது லெவல்லே அது ஃபண்டு கிரெடிட் ஆகிடுச்சு. ஓகேவா? திரும்பி 1.01 விழுந்துருச்சு. இப்போ 4 ரூபா கட்டுறேன். ஓகேவா? இப்போ நான் 4 ரூபா கட்டியிருக்கேன். திரும்பி 1.01 உழுகும். ஏன்னா அதை வரிசையாக வந்தாலும் வரலாம். இப்போ நான் டேக்குன்னு கொடுத்தோன்னா எனக்கு ப்ராஃபிட்டாக வரும். இப்போ நான் விட்றேன். 2க்கு மேலே போயிடும். எப்படி இருந்தாலும் கன்ஃபார்ம் சொல்கிறேன். பாருங்கள், 2க்கு மேலே போயிடுச்சு. இப்போயும் எனக்கு ப்ராஃபிட் தான். ஓகேவா? இது மாதிரி நீங்கள் ஹையஸ்ட் அமௌண்ட் வச்சுருந்தா ஹையஸ்ட்டாக ப்ளே பண்ணி எடுக்கலாம். திரும்பி 1.01 விழுந்தோடனே திரும்பி பெட் பண்ணுங்கள். 5 லெவல் ஃபண்டு வச்சுக்க சொல்கிறேன். ஈஸியாக சொல்லி தந்துட்டேன். 2 தாட்டி ட்ரை பண்ணி 2 தாட்டி வின்னாக தான் ஆச்சு. 3 லெவலுக்கு மேலே தாண்டவே இல்லை. இன்னொரு தாட்டி ட்ரை பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், 1.01 விழுந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா பெட் பண்ணுறேன். ப்ளேன் கொடுத்துருக்கேன். இப்போ திரும்பி பார்ப்போம். திரும்பி 1.01 விழுந்துச்சுன்னா திரும்பியும் இப்போ 1.01 விழுந்துருக்கு. இப்போ 4 ரூபா கட்டுறேன். ஓகேவா? இப்போ 4 ரூபா கட்டி ப்ளேன் கொடுத்துருக்கேன். இப்போ பார்ப்போம் 1.01 விழுதான் என்ன விழுது. திரும்பி 1.01. இப்போ வந்து என்ன பண்ணுறேன், 8 ரூபா கட்டுறேன். அப்படியே டபுளாக கட்டுறேன். எப்படி இருந்தாலும் ப்ராஃபிட் தான் வரும், லாஸே ஆகாது. இப்போ டபுளாக கட்டியிருக்கேன். இப்போ 8 ரூபா கட்டியிருக்கேன். வின்னா அதான் லாஸ் ஆகுதான் லைவாகவே பாருங்கள். இப்போ லாஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா 8 ரூபா கட்டினானா இப்போ 16 ரூபா கட்டுறேன். ஓகேவா?
இது 3வது லெவலு. 16 ரூபா வந்து 3வது லெவலு. 2க்கு மேலே போச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எதுவுமே பண்ண தேவையில்ல. நீங்கள் இப்போ டேக் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் தான். பாருங்கள், இப்போ 3வது லெவலே வின் ஆயிடுச்சு. 3 லெவலுக்கு மேலே தாண்டவே இல்லை. இப்போ 16 ரூபா கட்டினேன், திரும்பி எனக்கு வின்னாக தான் ஆச்சு, லாஸே ஆகவே இல்லை. சரிவா? இது 3 தாட்டி ட்ரை பண்ணேன், 3 தாட்டி வின்னாக தான் ஆச்சு. எந்த ஒரு லாஸும் எதுவுமே ஆகலை. 5 லெவலுக்கு சொன்னேன், 3 லெவல்லே வின் பண்ணிட்டேன். அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். வித்ட்ரா பண்ணுறது எப்படின்னா, வித்ட்ரான்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு அதெல்லாம் கொடுக்கும். மினிமம் வித்ட்ரா வெறும் 200 தான். வித்ட்ரா பண்ணுறதால வித்ட்ரா பண்ணிக்கலாம். டெய்லி போனஸே அவ்வளோ தராங்க. அதனால் நான் வர வீடியோவில் இனிமேல் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு. ஓகே நண்பா, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கான் மட்டும் கிளிக் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே பாய்.